ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 3.6ல முதல் கொஸ்டின் பார்க்கலாம். கூட்டுக, அதாவது இங்க நம்ம கூட்டணும். சரிங்களா? சென்டர்ல எல்லாமே பிளஸ் தான் கொடுத்திருக்காங்க. முதல் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு. தீர்வு மறுபடியும் கொஸ்டின் ஒர்க் எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் இன்டூ எக்ஸ் கூட்டல் 1 பை எக்ஸ் மைனஸ் 2. சென்டர்ல பிளஸ் இருக்கு. இந்த சைடோட எழுதிக்கோங்க. எக்ஸ் இன்டூ 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, சென்டர்ல பிளஸ் இல்லாட்டா மைனஸ் இருந்துன்னா பகுதி சேமா இருக்கான்னு பார்க்கணும். இங்க பிளஸ் இருக்கு, பகுதி சேமா இருக்கான்னு பாருங்க. இங்க எக்ஸ் மைனஸ் 2, இங்க எக்ஸ் மைனஸ் 2. பகுதி சேமா இருந்துன்னா அதை ஒரு வாட்டி எழுதணும். எக்ஸ் மைனஸ் 2 ஒரு வாட்டி எழுதிருங்க. எழுதிக்கிட்டு மேல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கணும். புரியுதா? பகுதி சேமா இருந்துன்னா அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு மேல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இதை எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் இன்டூ எக்ஸ் கூட்டல் 1 சென்டர்ல பிளஸ். அடுத்து இதை எழுதிக்கலாம். x இன்டூ 1 மைனஸ் எக்ஸ். இனி பெருக்கலாமா? எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கலாம். பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். அதாவது இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ். அப்ப எக்ஸை ஒரு வாட்டி எழுதிக்கணும். அடிமானம் சேமா இருந்தா அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு நம்ம இங்க பெருக்கிறோம். அப்ப அடுக்க கூட்டணும். இங்க அடுக்கல எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 1ஐயும் கூட்டினா 2. அடுத்து சென்டர்ல பிளஸ் இருக்கு. இனி எக்ஸையும் 1ஐயும் பெருக்குங்க. 1க்கு கூட எதை பெருக்குனாலும் அதே தான் கிடைக்கும். அப்போ 1 எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் தான் கிடைக்கும். சென்டர்ல பிளஸ். இப்போ எக்ஸையும் 1ஐயும் பெருக்குனா எக்ஸ் தான். சென்டர்ல மைனஸ் இருக்கா? அடுத்து எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 2. பாருங்க, பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். அதாவது சேமா இருந்து வேற வேற குறியீடுனா கேன்சல் ஆயிடும். இப்ப மேல பாக்கி என்னது இருக்கு? பிளஸ் எக்ஸ் ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு. அப்ப கூட்டணும். எக்ஸ் 2 வாட்டி இருக்கா? கூட்டினா 2 எக்ஸ்னு கிடைக்கும். அதாவது எக்ஸ் முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். நம்பரை கூட்டுங்க. 1ஐயும் கூட்டினா 2. 2ல எக்ஸ் இருக்கு, அதை ஒரு வாட்டி எழுதிக்கணும். பைக்கு கீழே இருக்கிறது அப்படியே இருக்கட்டு. எக்ஸ் மைனஸ் 2. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். முதல் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன். எக்ஸ் கூட்டல் 2 பை எக்ஸ் கூட்டல் 3. சென்டர்ல பிளஸ் இருக்கு. மேல எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. கீழே எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. சென்டர்ல பிளஸ் இருக்கு, ஆனா பகுதி சேமா இல்ல. இங்க எக்ஸ் கூட்டல் 3 எக்ஸ் மைனஸ் 2 ரெண்டுமே சேமா இல்ல. சேமா இல்லாட்டா என்ன பண்ணணும்? குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். அதாவது இதையும் மேல இருக்கதையும் பெருக்கணும். முதல் பிராக்கெட் போட்டு எழுதிருங்க. மேல என்னது இருக்கு? எக்ஸ் கூட்டல் 2 இருக்கா? பிராக்கெட் போட்டுருங்க. கீழே எக்ஸ் மைனஸ் 2. சென்டர்ல பிளஸ் இருக்கு. இனி இதையும் பெருக்குங்க. மேல எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. இன்டு கீழே எக்ஸ் கூட்டல் 3 இருக்கு. எக்ஸ் கூட்டல் 3 பை போட்டுக்கலாம். இனி கீழே இருக்கக்கூடிய இதை ரெண்டையும் பெருக்கலாமா? எக்ஸ் கூட்டல் 3 இன்டு எக்ஸ் மைனஸ் 2. இனி நம்ம பெருக்க போறோம். இதையும் பெருக்கலாம். ஃபர்ஸ்ட் உறுப்பையும் பெருக்கணும். எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். இனி இங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்குள்ள ரெண்டாவது உறுப்பும். எக்ஸையும் மைனஸ் 2ஐயும் பெருக்கலாம். பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும். எக்ஸையும் 2ஐயும் பெருக்குனா 2x. எப்பவுமே நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். இனி இங்குள்ள ரெண்டாவது உறுப்பும் அங்குள்ள முதல் உறுப்பும். 2ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 2x. ரெண்டுமே பிளஸ். அப்போ பிளஸ் 2x. இனி இங்குள்ள ரெண்டாவது உறுப்பும் அங்குள்ள ரெண்டாவது உறுப்பும். பிளஸ் 2 மைனஸ் 2. ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும். 2 4. சென்டர்ல பிளஸ் இருக்கா? இப்ப இதை ரெண்டையும் பெருக்கிடலாமா? பாருங்க, எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து எக்ஸையும் பிளஸ் 3ஐயும் பெருக்குனா பிளஸ் 3x. அடுத்து மைனஸ் 1ஐயும் எக்ஸையும் பெருக்குங்க. ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும். 1 எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் தான். அடுத்து மைனஸ் 1ஐயும் பிளஸ் 3ஐயும் பெருக்கணும். ஒரு மைனஸ் 3 பை போட்டுருங்க. இனி கீழே இருக்கிறது அப்படியே இருக்கட்டு. எக்ஸ் கூட்டல் 3 இன்டு எக்ஸ் மைனஸ் 2. மேல மைனஸ் 2x பிளஸ் 2x கேன்சல். ஓகே, நம்ம பாருங்க. இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ரெண்டுமே பிளஸ். அப்ப கூட்டுங்க. 2 வாட்டி இருக்கா? அதனால கூட்டுனா 2x ஸ்கொயர்னு கிடைக்கும். இனி இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு. ஒரு மைனஸ்னாலே கழிச்சு பெரிய எண்ணோட குறியீட போடணும். 3xல இருந்து ஒரு எக்ஸ கழிச்சா 2x. அதாவது எக்ஸ் முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப பெரிய எண் என்னது? 3. அதோட குறியீடு பிளஸ். அப்ப சென்டர்ல பிளஸ் வரும். இனி வர நம்பர் மட்டும். இங்க மைனஸ் 4 இருக்கு, இங்க மைனஸ் 3. ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் குறியீட போட்டு கூட்டணும். 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7 டிவைடட் பை கீழே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் கூட்டல் 3 இன்டு எக்ஸ் மைனஸ் 2. மேல இருக்கிறத காரணிப்படுத்த முடியாது. வேணா காரணிப்படுத்தி பாருங்க. காரணிப்படுத்த முடியாது. அப்ப இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். முதல் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸ் கியூப் பை
எக்ஸ் மைனஸ் ஒய், சென்டரில் ப்ளஸ், மேலே ஒய் கியூப் இருக்குது, பைக்கு கீழே ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்குது. இங்கே நம்ம பகுதியை சேம் ஆக்கலாம். ஏன்னா இங்கே எக்ஸும் ஒய்யும் இருக்குது, இங்கே எக்ஸும் ஒய்யும் இருக்குது. இங்கே எக்ஸு ஃபஸ்ட் இருக்குது, அதனால் இங்கே எக்ஸை ஃபஸ்ட் எழுதிக்கலாமா? இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. முதல் எக்ஸ் கியூப் பைக்கு கீழே எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் மேலே ஒய் கியூப் இருக்குது டிவைடட் பை, இப்போ பாருங்கள் எக்ஸை முன்னாடி மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் எக்ஸ் குறியீடோடு தான் எழுதிக்கணும், அதை முதல் எழுதிக்கணும். ஒய்க்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் ஒய்யை ரெண்டாவது எழுதிக்கோங்க, புரியுதா? மைனஸ் எக்ஸை முதல் எழுதிக்கிட்டேன், ஒய்யை ரெண்டாவது எழுதிக்கிட்டேன். இனி பாருங்க இங்கே எக்ஸ் ப்ளஸில் இருக்குது, ஆனால் அது மைனஸில் இருக்குது, அப்போ அதை ப்ளஸ்ஸாக மாற்றணும். ஓகே, இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் கியூப் பைக்கு கீழே எக்ஸ் மைனஸ் ஒய், சென்டரில் ப்ளஸ், மேலே ஒய் கியூப் இருக்குது. இப்போ பாருங்க இதை நான் ப்ளஸ்ஸாக மாற்றணும்னா இதில் இருந்து மைனஸை பொதுவாக வெளியே எடுக்கணும். அப்படி மைனஸை வெளியே எடுக்கும்போது மைனஸ் குறியீடு ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் குறியீடு மைனஸ் ஆகிடும். ஓகே, இப்போ மைனஸை வெளியே எடுத்துடலாமா? வெளியே எடுத்த உடனே ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணணும். இங்கேருந்து மைனஸை வெளியே எடுத்தால் பாக்கி என்னது இருக்கும்? எக்ஸ் இருக்கும். அதாவது மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. முதல் எழுதும்போது ப்ளஸ் குறியீடு போடாண்டாம். இனி ப்ளஸ் என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். மைனஸ் ஒய், புரியுதா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்குவோம். மேலே எக்ஸ் கியூப் இருக்கா, பைக்கு கீழே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. இனி மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்குனா மைனஸ், சென்டரில் மைனஸ் வந்துடும். மேலே ஒய் கியூப் இருக்குது, பை மேலே மைனஸ் போயிடுச்சு, அப்போ பாக்கி என்னது இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. இப்போ பாருங்க பகுதி சேம் ஆயிடுச்சு. இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய், இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய். பகுதி சேம் ஆயிடுச்சுன்னா அதை ஒரு வாட்டி எழுதிக்கணும். எக்ஸ் மைனஸ் ஒய்யை ஒரு வாட்டி எழுதிருங்க. எழுதிக்கிட்டு மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, சென்டரில் மைனஸ், இங்கே ஒய் கியூப் இருக்குது. இப்போ இது ஃபார்முலா, அதாவது ரெண்டுலேயும் கியூப் இருக்குது, நடுவில் மைனஸ். அப்போ என்ன ஃபார்முலானா ஏ கியூப் மைனஸ் பி கியூப், இந்த ஃபார்முலா. இதை ஈஸியாக எழுதிக்கலாம். பாருங்க முதல் கியூபை விட்டுறணும், பாக்கி என்னது இருக்குது? ஏ மைனஸ் பி இருக்குது, அதை முதல் எழுதிக்கணும். அடுத்து ஏ எழுதிக்கிட்டு அதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கணும், ப்ளஸ் ஏபி ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கணும், ப்ளஸ் லாஸ்ட் என்னதுக்கு பி இருக்கா, பி எழுதி அதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கணும். இடம் தேவையில்லை, அதனால கீழே எழுதிக்கிட்டேன். நீங்கள் ஒரே லைனில் எழுதிக்கோங்க. இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்கே மைனஸ் வந்துன்னா இங்கே மைனஸ் வரும், உள்ள எல்லாமே ப்ளஸ் வரும். அதே மாதிரி இதே மாற்றி எழுதிக்கலாமா? கியூபை விட்டுறணும், அப்போ பாக்கி என்னது இருக்கு? எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு. அடுத்து எக்ஸ் எழுதிக்கிட்டு அதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கணும், ப்ளஸ் எக்ஸையும் ஒய்யையும் சேர்த்து எழுதிக்கணும், ப்ளஸ் லாஸ்ட் ஒய் இருக்கு, ஒய் எழுதிக்கிட்டு அதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கணும், டிவைடட் பை, பைக்கு கீழே என்னது இருக்கு? எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு. இப்போ மேலே எக்ஸ் மைனஸ் ஒய், கீழே எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். பாக்கி இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்டூ ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவு தான் இந்த சம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கழிக்க. இங்க நம்ம கழிக்கணும். ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு. தீர்வு மறுபடியும் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 2x பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 வைக்கல என்னது இருக்கு? எக்ஸ் மைனஸ் 4 இருக்கு. சென்டர்ல மைனஸ். இனி இதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். 2x ஸ்கொயர் மைனஸ் 5 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 வைக்க கீழே எக்ஸ் மைனஸ் 4 இருக்கு. நான் என்ன சொல்லி தந்திருக்கேன்? சென்டர்ல மைனஸ் இல்லாட்டா பிளஸ் இருந்துன்னா பகுதி சேமா இருக்கான்னு பார்க்கணும். சேமா இருந்துன்னா அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கணும். பாருங்க, இங்கே எக்ஸ் மைனஸ் 4, இங்கே எக்ஸ் மைனஸ் 4. அப்ப பகுதியை ஒரு வாட்டி எழுதிருங்க. எக்ஸ் மைனஸ் 4 ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இதை எடுத்து எழுதிருங்க. 2x கூட்டல் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2. சென்டர்ல மைனஸ் இருக்கா? அடுத்து இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். மறக்காம பிராக்கெட் போடணும், ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு. அதனால 2x ஸ்கொயர் மைனஸ் 5 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 எழுதியாச்சு. இப்ப பெருக்கலாமா? ஃபர்ஸ்ட் உள்ளதையும் பெருக்குங்க. 2 மட்டும் தான் நம்பரா இருக்கு, அது அப்படியே இருக்கட்டு. இனி எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்து 2xஐயும் மைனஸ் 2ஐயும் பெருக்கணும். பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும். நம்பரை பெருக்குங்க. 2 4. அடுத்து இந்த எக்ஸை எடுத்து எழுதிக்கலாம். இனி பிளஸ் 1ஐயும் எக்ஸையும் பெருக்கணும். ரெண்டுமே பிளஸ். அப்போ பிளஸ் 1 எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் தான் கிடைக்கும். அடுத்து பிளஸ் 1ஐயும் மைனஸ் 2ஐயும் பெருக்கணும். ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும். 2 2. இனி இந்த மைனஸை உள்ள கொண்டு பெருக்கலாமா? பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும். சரிங்களா? அப்போ மைனஸையும் 2x ஸ்கொயரையும் பெருக்குனா மைனஸ் 2x ஸ்கொயர். இனி மைனஸையும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? பிளஸ். பெருக்கும் போது 2 மைனஸ்னா பிளஸ் ஆயிடும். பிளஸ் 5x. அப்புறம் மைனஸையும் பிளஸையும் பெருக்குனா மைனஸ் தான். பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும். அடுத்து இந்த 2 எடுத்து எழுதிக்கலாம். இனி பைக்கு கீழே என்னது இருக்கு? எக்ஸ் மைனஸ் 4. பாருங்க, மேலே பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் கேன்சல். சேமா இருந்து வேற வேற குறியீடுனா கேன்சல் ஆயிடும். இப்போ இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு.
ஆனா இது ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு. அப்ப அது ரெண்டையும் கூட்டலாமா? 5x-ஐயும் 1x-ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 6x கிடைக்கும். பாக்கி இந்த -4x மைனஸ் இருக்கு. அப்ப கழிங்க. 6xல இருந்து 4x கழிச்சா 2x கிடைக்கும். இனி நம்பர் -2 இங்க -2 ரெண்டுமே மைனஸ். கூட்டும் போது ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் குறியீட போட்டு கூட்டணும். இரண்டையும் கூட்டினா 4. இப்ப பைக்கு கீழே x -4 இருக்கு. அது அப்படியே இருக்கட்டு. இப்ப பாருங்க 2 4 ரெண்டுமே ரெண்டா வாய்ப்பால வரும். அப்ப 2 பொதுவா வெளியே எடுத்துடலாம். இங்க இருந்து 2 வெளியே எடுத்தா பாக்கி என்னது இருக்கும்? x இருக்கும். சென்டர்ல மைனஸ். 4 எப்படி எழுதலாம்னா 2 4 பெருக்குனா 4 தான் கிடைக்கும். இனி 4 பார்க்காதுங்க, இதை பாருங்க. இங்க இருந்து ஒரு 2 வெளியே எடுத்தா உள்ள ஒரு 2 இருக்கும். பைக்கு கீழே என்னது இருக்கு? x -4. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். முதல் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 4x பைக்கு கீழே x² -1 இருக்கு. சென்டர்ல மைனஸ். மேல x கூட்டல் 1 இருக்கு. பைக்கு கீழே x -1 இருக்கு. இப்ப பகுதியை சேம் ஆக்கணும். பாருங்க, இங்கே ஸ்கொயர் இருக்கு. அப்போ 1க்கும் நம்ம ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஏன்னா 1 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 1 தான். அதனால 1 இப்படியே எழுதிக்கலாம். இனி இங்க ஃபார்முலா ரெண்டுலயும் ஸ்கொயர் இருக்கு, நடுவுல மைனஸ். அப்ப என்ன ஃபார்முலானா a² -b² இந்த ஃபார்முலா. இங்கே ரெண்டுலயும் ஸ்கொயர், நடுவுல மைனஸ். இப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்னா a கூட்டல் b இன்டு a - b இப்படி எழுதிக்கலாம். அதாவது ஸ்கொயரை விட்டுறணும். பாக்கி என்னதுக்கு? a - b இருக்கா? அதை எழுதிக்கணும். அப்புறம் மைனஸ் இருக்கக்கூடிய பிளேஸ்ல பிளஸ் வரும். புரியுதா? அதே மாதிரி இதை எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி மேல 4x இருக்கு, அதை எழுதிருங்க. டிவைடட் பை ஸ்கொயரை விட்டுருங்க. பாக்கி என்னது இருக்கு? x -1 அதை முதல்ல எழுதிக்கலாம். அடுத்து x மைனஸ் இருக்கக்கூடிய பிளேஸ்ல பிளஸ் எழுதிக்கணும். +1 சென்டர்ல மைனஸ் இருக்கு. இப்ப மேல என்னது இருக்கு? x கூட்டல் 1 இருக்கு. டிவைடட் பை கீழே x -1 இருக்கு. இப்ப நம்ம பகுதியை சேமாக்க போறோம். இங்கே x -1 இருக்கு, இங்கே x -1 இருக்கு. ஆனா x கூட்டல் 1 இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்ப இதை இங்க எழுதுனா பகுதி சேம் ஆயிடும் தானே. அதனால x கூட்டல் 1 இங்க எழுதிருங்க. அதாவது இங்க பெருக்குறோம். பிராக்கெட்டுக்கு இடையில பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். கீழே எதால பெருக்குறீங்களோ அதை மேலேயும் பெருக்கணும். x கூட்டல் 1 மேலே எடுத்து எழுதிருங்க. ஓகேங்களா? இதை மறக்க கூடாது. இப்ப பகுதி சேம் ஆயிடுச்சு. இங்க என்னது இருக்கோ அதே தான் அங்கேயும் இருக்கு. பகுதி சேமா இருந்துன்னா அதை ஒரு வாட்டி எழுதிக்கணும். எழுதிருங்க. x -1 இன்டு x கூட்டல் 1 எழுதிக்கிட்டு மேல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கணும். பகுதி சேமா இருந்துன்னா அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு மேல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இங்க 4x இருக்கு, சென்டர்ல மைனஸ். அடுத்து இதை எடுத்து எழுதிக்கலாம். x கூட்டல் 1 இன்டு x கூட்டல் 1. அடுத்து 4x அப்படியே இருக்கட்டு மைனஸ். இப்ப இதை ரெண்டையும் பெருக்கலாமா? எக்ஸால இது ரெண்டையும் பெருக்க போறேன். எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனா x². மறக்காம பிராக்கெட் போடணும். அதை மறக்க கூடாது. மைனஸ் இருக்கு, அப்ப கண்டிப்பா பிராக்கெட் போடணும். இனி எக்ஸையும் 1ஐயும் பெருக்கணும். 1ஐயும் எக்ஸையும் பெருக்குனா x தான். சரிங்களா? 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். அப்போ 1ஐயும் எக்ஸையும் பெருக்குனா x தான். ரெண்டுமே பிளஸ். அப்போ +x. இனி இந்த 1ஆல அதை ரெண்டையும் பெருக்கலாமா? 1ஐயும் எக்ஸையும் பெருக்குனா x. ரெண்டுமே பிளஸ், அப்போ +x. இனி 1ஐயும் 1ஐயும் பெருக்கணும். 1ஐயும் 1ஐயும் பெருக்குனா 1 தான் கிடைக்கும். இங்கே ரெண்டுமே பிளஸ், அப்போ +1 டிவைடட் பை பைக்கு கீழே என்னது இருக்கு? x -1 இன்டு x கூட்டல் 1. அடுத்த ஸ்டெப்ல பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணலாம். 4x எழுதிருங்க. மைனஸ் x² அப்படியே இருக்கட்டு. இங்கே x இங்கே x. அப்ப அதை சால்வ் பண்ணணும். ரெண்டுமே பிளஸ். அப்ப கூட்டுங்க. x இங்க 2 வாட்டி இருக்கா? கூட்டுனா 2x கிடைக்கும். +2x. அடுத்து +1. இது ரெண்டுமே பிளஸ். அதனாலதான் +2x. அப்புறம் பைக்கு கீழே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். x -1 இன்டு x கூட்டல் 1. இனி மைனஸை உள்ள கொண்டு பெருக்க போறோம். 4x எழுதிருங்க. மைனஸையும் x² பெருக்குனா -x². அடுத்து மைனஸையும் பிளஸையும் பெருக்கணும். பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும். அப்போ -2x. மறுபடியும் மைனஸையும் பிளஸையும் பெருக்குனா -1 எடுத்து எழுதிக்கோங்க. டிவைடட் பை கீழே என்னது இருக்கு? x -1 இன்டு x கூட்டல் 1 இருக்கு. இனி நம்ம வரிசை எழுதிக்கணும். அதாவது x² ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். x² முன்னாடி மைனஸ் இருக்கு. அப்போ -x². அடுத்து இங்கே x இருக்கு, இங்கே x இருக்கு. அப்ப இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா? ஒரு மைனஸ், அதனால கழிச்சு பெரிய எண்ணோட குறியீட போடணும். கழிங்க. 4xல இருந்து 2x கழிச்சா 2x. பெரிய எண் 4, அதோட குறியீடு பிளஸ். முன்னாடி குறியீடு இல்லாட்டா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிளஸ் போட்டுருங்க. பேலன்ஸ் -1 இருக்கு. இனி பைக்கு கீழே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். x -1 இன்டு x கூட்டல் 1 இஸ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் எப்பவுமே மைனஸ் இருக்கக்கூடாது. அப்போ மைனஸை பொதுவாக வெளியே எடுக்க போறேன்.
மைனஸை வெளியே எடுத்தா மைனஸ் குறியீடு பிளஸ் ஆயிடும், பிளஸ் குறியீடு மைனஸ் ஆயிடும். அப்போ இந்த மைனஸ் என்ன ஆயிடுச்சு, பிளஸ் ஆயிடுச்சு. முதல் எழுதும் போது பிளஸ் குறியீடு போடாண்டாம், எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் எழுதிக்கலாம். பிளஸ் மைனஸ் ஆயிடும், மைனஸ் 2x மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் 1 டிவைடட் பை கீழே இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் கூட்டல் 1. வெளியே மைனஸ் இருக்கு. இப்போ இதை காரணிப்படுத்தலாமா? ஓகே, பெருக்கும் போது என்ன கிடைக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எதுவும் இல்லை. அப்போ லாஸ்ட் என்னது இருக்கு, பிளஸ் 1 இருக்கு. இது பெருக்கும் போது கிடைக்கணும். கூட்டும் போது சென்டர்ல உள்ளது, சென்டர்ல என்னது இருக்கு, மைனஸ் 2 இருக்கு. இது கூட்டும் போது கிடைக்கணும். பெருக்கும் போது 1 எப்போ வரும், 1ஐயும் 1ஐயும் பெருக்குனாதான் 1 வரும். அடுத்து பெருக்கும் போது இங்க பிளஸ் குறியீடு இருந்துன்னா நம்ம கூட்டணும். கூட்டுனா 2 கிடைக்கணும். 1ஐயும் கூட்டினா 2 கரெக்டா வருது பாத்தீங்களா? இனி குறியீடை போட்டுக்கலாம். பெருக்கும் போது இங்க பிளஸ் குறியீடு இருந்துன்னா ரெண்டுக்குமே ஒரே குறியீடு தான் போடணும். அதை கண்டுபிடிக்க அடுத்துள்ளதை பாருங்க. கூட்டும் போது இங்க என்ன குறியீடு இருக்கோ அதை தான் ரெண்டுக்குமே போட்டுக்கணும். சரிங்களா? மைனஸ் இருக்கு, அப்ப ரெண்டுக்குமே மைனஸ் குறியீடு போட்டுக்கோங்க. இனி இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயரை விட்டுறணும். பாக்கி என்னது இருக்கு, எக்ஸ் இருக்கா, அதை பைக்கு கீழே எழுதிக்கணும். இங்கே பைக்கு கீழே எக்ஸ். இப்ப காரணிகளை எடுத்து எழுதிக்கலாம். கீழே உள்ளதை தான் முதல் எழுதிக்கணும். எக்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க, மேல உள்ளதை ரெண்டாவது எழுதிக்கணும். அதே மாதிரி இங்கேயும் கீழே எக்ஸ் இருக்கு, மேல மைனஸ் 1 இருக்கு. இப்ப பைக்கு கீழே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் கூட்டல் 1. மேலே எக்ஸ் மைனஸ் 1, கீழே எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுமா? பாக்கி என்னது இருக்கு, மைனஸ் இருக்கு. மேலே எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. பைக்கு கீழே எக்ஸ் கூட்டல் 1 இருக்கு. இனி மைனஸை உள்ள கொண்டு பெருக்கலாமா? மைனஸை எக்ஸையும் பெருக்குனா மைனஸ் எக்ஸ். அடுத்து மைனஸையும் பெருக்குனா பிளஸ். பெருக்கும் போது 2 மைனஸ்னா பிளஸ் ஆயிடும். பெருக்கும் போது 1 மைனஸ்னா அப்படியே வரும், 2 மைனஸ்னா பிளஸ் ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1 எடுத்து எழுதிக்கலாம். பை கீழே எக்ஸ் கூட்டல் 1 இருக்கு இஸ் ஈக்குவல் டு. இனி பிளஸ் 1 முதல்ல எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் எழுதும் போது பிளஸ் குறியீட போடாண்டா 1 மட்டும் எழுதிருங்க. இப்போ 1 முதல்ல எழுதியாச்சு. அடுத்து மைனஸ் எக்ஸை ரெண்டாவது எழுதிக்கலாம். பைக்கு கீழே என்னது இருக்கு, எக்ஸ் கூட்டல் 1 இருக்கு. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். 2x³ கூட்டல் x ஸ்கொயர் கூட்டல் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 2 ஹோல் ஸ்கொயரிலிருந்து 1 பை எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 2ஐ கழிக்க. அதாவது இதுல இருந்து இதை கழிக்கணும். கழித்தல் அப்படின்னாலே சென்டர்ல மைனஸ் போடணும். சரிங்களா? முதல் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2x³ கூட்டல் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 3. பைக்குகள் என்னது இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 2 ஹோல் ஸ்கொயர். கழிக்கிறோம், அதனால சென்டர்ல மைனஸ். இப்ப இதை எடுத்து எழுதிருங்க. 1 பை எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 2 எழுதியாச்சு. இப்போ பகுதியை சேம் ஆக்கணும். பாருங்க, இங்க அடுக்குல 2 இருக்கு. அப்ப இது 2 வாட்டி இருக்குன்னு அர்த்தம். ஆனா இங்க ஒரு வாட்டி தான் இருக்கு. இதையும் 2 வாட்டிய மாத்தணும். அப்போ இதை இன்னொருக்கா கூட எழுதிட்டாலே போதும். சரிங்களா? இந்த சைடுல உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2x³ கூட்டல் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 3. இதை நம்மளால காரணிப்படுத்த முடியாது, ஏன்னா x³ இருக்கு. அதனால இனி பைக்கு கீழே என்னது இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 2 ஹோல் ஸ்கொயர். சென்டர்ல மைனஸ் இருக்கு, எழுதிருங்க. இனி இதை அப்படியே ஒருக்க எழுதிருங்க. 1 பை கீழே என்னது இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 2. இதை 2 வாட்டியா மாத்தணும். அப்ப அதை இன்னொருக்கா கூட எழுதிடணும். எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 2. அதாவது நம்ம பெருக்கி இருக்கோம். பிராக்கெட்னா இடையில பெருக்கல் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்ப கீழே எதால பெருக்கினீங்களோ அதை மேலையும் பெருக்கணும். கீழே இதை தானே எழுதினீங்க, அதை அப்படியே மேலே எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 2. அப்புறம் இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2x³ கூட்டல் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 3. பைக்கு கீழே என்னது இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 2 ஹோல் ஸ்கொயர். சென்டர்ல மைனஸ். இனி 1ஐயும் இதையும் பெருக்கணும். பெருக்குனா பிராக்கெட்டுக்குள்ள இருக்கே தான் கிடைக்கும். 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். மறக்காம பிராக்கெட் போடணும், ஏன்னா வெளியே மைனஸ் இருக்கு. அதனால இப்ப இது 2 வாட்டி இருக்கா, அப்ப என்ன பண்ணணும், அதை ஒரு வாட்டி எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு 2 வாட்டி இருக்கிறதுனால அடுக்குல 2ன்னு எழுதிக்கணும். இப்ப பகுதி சேம் ஆயிடுச்சு. பகுதி சேமா இருந்துன்னா அதை ஒரு வாட்டி எழுதிக்கணும். எழுதிருங்க. எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 2 ஹோல் ஸ்கொயர். பகுதி சேமா இருந்துன்னா அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு மேல உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். எழுதிருங்க. 2x³ கூட்டல் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 3. சென்டர்ல மைனஸ். பிராக்கெட்டுக்குள்ள என்னது இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 2. அடுத்த ஸ்டெப்ல மைனஸ் உள்ள கொண்டு பெருக்கலாம். பாக்கி உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2x³ கூட்டல் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 3.
மைனஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்குனா மைனஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும். இனி மைனஸையும் பிளஸ் 2ஐயும் பெருக்குனா மைனஸ் 2. பைக்கு கீழே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 2 ஹோல் ஸ்கொயர். மேலே பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அதாவது சேமா இருந்து வேற வேற குறியீடுனா கேன்சல் ஆயிடும். இப்போ பாக்கி இங்க 2 எக்ஸ் கியூப் இருக்கு. இனி பிளஸ் 3 மைனஸ் 2 இருக்கு. ஒரு மைனஸ் இருந்தாலே கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும். கழிங்க 3ல இருந்து 2 கழிச்சா 1, பெரிய எண் 3, அதோட குறியீடு பிளஸ். அப்போ பிளஸ் 1. இப்போ பைக்கு கீழே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவு தான் இந்த சம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 6x கூட்டல் 8 டிவைடட் பை எக்ஸ் கியூப் கூட்டல் 8 இருந்து எந்த விகிதமுறு கோவையை கழித்தால் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x கூட்டல் 4 என்ற கோவை கிடைக்கும். அதாவது இதுல இருந்து ஏதோ ஒரு விகிதமுறு கோவையை கழிக்கணுமா, கழிச்சா நம்மளோட ஆன்சர் இது கிடைக்கும். அப்ப நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம இதுல இருந்து ஒரு கோவையை கழிப்போம் பாத்தீங்களா, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் எழுதியிருக்கேன். தீர்வு கழிக்க வேண்டிய விகிதமுறு கோவையை p of x என்க. அதை நான் இங்க p of x எடுத்துக்கிட்டேன். அதாவது இதுல இருந்து p of x கழிச்சா நம்மளோட ஆன்சர் இது கிடைக்கும். எழுதிக்கலாமா? முதல் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6 இன்டூ எக்ஸ் பிளஸ் 8 டிவைடட் பை கீழே எக்ஸ் கியூப் கூட்டல் 8. இதுல இருந்து p of x கழிக்கணும். கழிக்கிறதுனால மைனஸ். அடுத்து p of x எழுதிருங்க. கழிச்சா நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? இது கிடைக்கும். ஆன்சர்னாலே சமத்துக்கு அந்த பக்கம் தான் எழுதிக்கணும். எழுதிக்கலாம். 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4 எழுதியாச்சு. இங்க நம்ம p of x ஓட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். அது மைனஸ்ல இருக்கு. அப்ப அங்க போச்சுன்னா பிளஸ் ஆயிடும். அதனால இதை அந்த சைடும் அங்க இருக்கிறத இந்த சைடும் கொண்டு வந்துடலாம். மேல உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 6 இன்டூ எக்ஸ் கூட்டல் 8 பை எக்ஸ் கியூப் அப்படியே இருக்கட்டு, சென்டர்ல பிளஸ் 8 எப்படி எழுதிக்கலாம்னா 2 கியூப்னு எழுதிக்கலாம். அதாவது 2 3 வாட்டி எழுதி பெருக்கி பாத்தீங்கன்னா 8 தான் கிடைக்கும். அதனால 8 இப்படியே எழுதிக்கலாம். ஏன் இப்படி எழுதுறோம்னா இங்க கியூப் இருக்கு. அப்ப இங்கேயும் கியூப் வந்துன்னா நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அதுக்காக அங்க உள்ளதை இங்க எழுதிக்கலாமா? குறியீடு இல்லாட்டா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். பிளஸ் இங்க வந்து மைனஸ் ஆயிடும். அப்ப மைனஸ் போட்டுக்கிட்டு அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 3 பை கீழே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4 சமம் மைனஸ் p of x அங்க போச்சுன்னா பிளஸ் p of x மாறும். பிளஸ்னா பிளஸ் குறியீடு போடாண்டாம். இப்ப இதை காரணிப்படுத்தலாம். எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எதுவுமே இல்ல. அப்ப லாஸ்ட் என்னது இருக்கு? பிளஸ் 8 இருக்கு. இதுதான் நமக்கு பெருக்கும் போது கிடைக்கணும். எழுதிக்கிறேன். பெருக்கும் போது பிளஸ் 8 கிடைக்கணும். கூட்டும் போது என்ன கிடைக்கணும்னா சென்டர்ல உள்ளது. சென்டர்ல என்னது இருக்கு? பிளஸ் 6 இருக்கு. ஓகே, இப்போ பெருக்கும் போது 8 எப்போ கிடைக்கும்? 4 2 8. இனி இதை கூட்டுனா 6 கிடைக்கணும். 4 2 கூட்டினா 6 கரெக்டா இருக்கு. ரெண்டுலயும் பிளஸ் இருக்கிறதுனால இங்கேயும் பிளஸ் போட்டுருங்க, இங்கேயும் பிளஸ் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயரை விட்டுருங்க. பாக்கி என்னது இருக்கு? எக்ஸ் இருக்கு. அதை பைக்கு கீழே எழுதிக்கணும். இங்கேயும் பைக்கு கீழே எக்ஸ். காரணி எழுதும் போது கீழே இருந்தே எழுதிக்கணும். எக்ஸ் கூட்டல் 4 அடுத்து எக்ஸ் கூட்டல் 2 எழுதிக்கலாமா? இதுக்கு பதில் அதோட காரணிகளை எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸ் கூட்டல் 4 இன்டூ எக்ஸ் கூட்டல் 2 டிவைடட் பை பைக்கை கீழே ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். ரெண்டுலயும் கியூப் இருக்கு, நடுவில் பிளஸ். அப்ப என்ன ஃபார்முலா? ஏ கியூப் பிளஸ் பி கியூப். இங்கே ரெண்டுலயும் கியூப் இருக்கு, நடுவில் பிளஸ். இதை ஈஸியா எழுதிக்கலாம். அதாவது கியூபை விட்டுருங்க. பாக்கி என்னதுக்கு? ஏ கூட்டல் பி. அதை முதல்ல எழுதிக்கணும். அடுத்து ஏ இருக்கா? ஏ எழுதிக்கிட்டு அதுக்கு ஸ்கொயர் போட்டுருங்க. இனி இங்க பிளஸ் இருந்துன்னா இங்க பிளஸ் வரும், உள்ள இந்த இடத்துல மைனஸ் வரும். அடுத்து ஏ பி இதை ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கணும். அதாவது பெருக்கணும். ஏயையும் பியையும் பெருக்கினா ஏ பி. அடுத்து பிளஸ் லாஸ்ட் என்னது இருக்கு? பி இருக்கு. பி எழுதிக்கிட்டு அதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கணும். இதே மாதிரி இதே எழுதிக்கலாமா? கியூபை விட்டுருங்க. பாக்கி எக்ஸ் கூட்டல் 2 இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். எக்ஸ் கூட்டல் 2 இன்டூ இனி எக்ஸ் எழுதிக்கிட்டு அதுக்கு ஸ்கொயர் போடணும். மறக்காம மைனஸ் போட்டுருங்க. இங்க பிளஸ்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். அடுத்து இது ரெண்டையும் பெருக்கணும். எக்ஸையும் 2ஐயும் பெருக்கினா 2x. இனி பிளஸ் லாஸ்ட் 2 இருக்கு, அதுக்கு ஸ்கொயர் போடணும். 2 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 4. 2 ஸ்கொயரோட மதிப்பை இங்க அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இனி இங்க பாக்கி என்னது இருக்கு? மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4. இது அப்படியே இருக்கட்டு. ஏன்னா இதை காரணிப்படுத்த முடியாது. சமத்துக்கு அந்த பக்கம் p of x. இங்க மேல எக்ஸ் கூட்டல் 2 இருக்கு, கீழே எக்ஸ் கூட்டல் 2 இருக்கு. இனி பேலன்ஸ் எழுதிக்கலாமா? மேல எக்ஸ் கூட்டல் 4 பைக்கு கீழே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4. இதை எடுத்து எழுதியாச்சு. இனி இந்த சைடில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4 சமத்துக்கு அந்த பக்கம் p of x இருக்கு. இப்ப பாருங்க, பகுதி சேம் ஆயிடுச்சு. கீழே இங்க என்னது இருக்கோ அதே தான் இந்த சைடும் இருக்கு.
பகுதி சேம் ஆயிடுச்சுன்னா அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஒரு வாட்டி எழுதிருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4. மேலே இங்கே என்னது இருக்கு? எக்ஸ் கூட்டல் 4 இருக்கு. அடுத்து இங்கே மைனஸ் 3 இருக்கு. சமத்துக்கு அந்த பக்கம் பி ஆஃப் எக்ஸ். இனி சால்வ் பண்ணலாம். எக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. பிளஸ் 4 மைனஸ் 3. மைனஸ்னாலே கழிச்சு பெரிய எண்ணோட குறியீட போடணும். கழிங்க. 4ல இருந்து 3 கழிச்சா 1. பெரிய எண் 4 அதோட குறியீடு பிளஸ். அப்போ பிளஸ் 1. இப்போ பைக்கு கீழே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு அந்த சைடு பி ஆஃப் எக்ஸ். இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. அப்போ இதுதான் பி ஆஃப் எக்ஸோட மதிப்பு. எழுதிக்கலாம். தேர்ஃபோர் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் கூட்டல் 1 பைக்கு கீழே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4. இதுதான் கழிக்க வேண்டிய விகிதமுறு கோவை. இவ்வளவுதான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஏபி மதிப்பு கொடுத்திருக்காங்க. எனில் 1/a மைனஸ் பி மைனஸ் 2b டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் காண்க. இதோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. முதல் இதை நான் சுருக்க போறேன். சுருக்கிக்கிட்டு அதுல ஏபியோட மதிப்பை பிரதியிட்டா ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இதை எடுத்து எழுதிக்கலாம். 1/a மைனஸ் b. சென்டர்ல மைனஸா, மேல 2 இன்டூ b இருக்கு. பைக்கு கீழே a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ பகுதியை சேமாக்கலாமா? இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 1/a மைனஸ் b. அடுத்து கொஞ்சம் இடம் விட்டு மைனஸ் எழுதிக்கலாம். அப்புறம் மேல 2 இன்டூ b இருக்கு. டிவைடட் பை இப்ப பாருங்க a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி ஸ்மால் லெட்டர்ல பார்த்திருப்போம். இங்க கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. இதை எப்படி எழுதிக்கலாம்? ஸ்கொயரை விட்டுறணும். பாக்கி a மைனஸ் b இருக்கா, அதை முதல்ல எடுத்து எழுதிக்கணும். a மைனஸ் b. இனி மைனஸ் உடைய பிளேஸ்ல பிளஸ் எழுதிக்கணும். a மைனஸ் இருக்கு, அதுக்கு பதில் பிளஸ். அப்புறம் அந்த b எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப பகுதியை சேமாக்கலாமா? பாருங்க, இங்க a மைனஸ் b இருக்கு, இங்கேயும் a மைனஸ் b இருக்கு. a கூட்டல் b இங்க இருக்கு, ஆனா இங்க இல்ல. அப்ப a கூட்டல் b ஆல மேலையும் கீழையும் பெருக்கணும். பெருக்கிடலாமா? அதாவது பிராக்கெட்டுக்கு இடையில பெருக்கல் இருக்குன்னு தான் அர்த்தம். a கூட்டல் b அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. மேலையும் a கூட்டல் b எழுதிக்கணும். இதை மறக்க கூடாது. ஓகே, இப்போ பகுதி சேம் ஆயிடுச்சு. இங்க என்னது இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கு. அதனால அதை ஒரு வாட்டி எழுதிக்கணும். a மைனஸ் b இன்டூ a கூட்டல் b. பகுதி சேமா இருந்தனா அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கணும். நீங்க சால்வ் பண்ணவும் செய்யலாம். 1ஐயும் a கூட்டல் b-ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? a கூட்டல் b தான் கிடைக்கும். பிராக்கெட் போடாண்டா. அடுத்து மைனஸ் 2b. சென்டர்ல மைனஸ் இருக்கு, அப்புறம் 2b எழுதிருங்க. இனி a அப்படியே இருக்கட்டு. இங்கேயும் b இருக்கு, இங்கேயும் b இருக்கு. அப்ப இதை சால்வ் பண்ணலாம். இங்க பிளஸ், இது மைனஸ், வேற வேற குறியீடு. அப்ப கழிச்சு பெரிய எண்ணோட குறியீட போடணும். கழிங்க. 2b-ல இருந்து ஒரு b-ய கழிச்சா ஒரு b தான். ஓகேங்களா? பெரிய எண்ணது 2, அதோட குறியீடு மைனஸ். இனி கீழே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். a மைனஸ் b இன்டூ a பிளஸ் b. மேலே a மைனஸ் b, கீழே a மைனஸ் b கேன்சல் ஆயிடும். இப்ப மேலே எதுவுமே இல்ல, அப்ப 1 எழுதிக்கலாம். கீழே என்னது இருக்கு? a கூட்டல் b இருக்கு. இப்போ மதிப்பை பிரதியிடலாமா? 1 எடுத்து எழுதிக்கோங்க. ஏக்கு பதில் அதோட மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம். 2x கூட்டல் 1 பை 2x மைனஸ் 1. சென்டர்ல பிளஸ் இருக்கா, அப்ப பிளஸ். இனி பிக்கு பதில் அதோட மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம். 2x மைனஸ் 1 டிவைடட் பை 2x பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மேல இருக்கக்கூடிய 1 அப்படியே இருக்கட்டு. இப்போ சென்டர்ல பிளஸ் இருக்கு. பகுதி சேமா இருக்கான்னு பார்க்கணும். சேமாக்க முடியாட்டா குறுக்கு பெருக்கல் பெருக்கிறணும். அதாவது இதையும் பெருக்கணும். பாருங்க, ரெண்டுமே சேமா தான் இருக்கு. அப்ப அதை ஒரு வாட்டி எழுதிக்கணும். 2x கூட்டல் 1 எழுதிக்கிட்டு, இது 2 வாட்டி இருக்கா, அதனால அடுக்குல 2ன்னு எழுதிக்கணும். இனி சென்டர்ல பிளஸ். இப்போ இதையும் பெருக்கலாமா? இங்கேயும் ரெண்டுமே சேமா இருக்கு, அதனால அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. 2x மைனஸ் 1 எழுதிக்கிட்டு 2 வாட்டி இருக்கிறதுனால அடுக்குல 2ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? டிவைடட் பை இனி கீழே இருக்கக்கூடிய இதை ரெண்டையும் பெருக்கணும். இங்க ரெண்டுமே வேற வேறையா இருக்கு. அப்போ பிராக்கெட்டுக்குள்ள முதல்ல எழுதிக்கலாம். 2x மைனஸ் 1 பிராக்கெட் போட்டுருங்க. அப்புறம் இதை எடுத்து எழுதிக்கோங்க. 2x பிளஸ் 1. இப்போ மேல இருக்கக்கூடிய 1 அப்படியே இருக்கட்டு. இங்க ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். என்ன ஃபார்முலானா இங்க எழுதிக்கிறேன் பாருங்க. a கூட்டல் b ஹோல் ஸ்கொயர், சென்டர்ல பிளஸ், அதுக்கு பிறகு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இப்படி இருந்தனா எப்படி எழுதிக்கலாம்னா 2 இன்டூ a ஸ்கொயர் கூட்டல் b ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது ஃபார்முலா. இதை தனியா பிராக்கெட்டுக்குள்ள எழுதிக்கோங்க. அதாவது இதே தான் இங்கே இருக்கு, ஆனா பிளஸ் உடைய பிளேஸ்ல மைனஸ் இருக்கு. அப்ப அதை இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, இதே தான் இங்கேயும் இருக்கு,
ஆனா பிளஸ்னுடைய பிளேஸ்ல மைனஸ் இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? இந்த மாதிரி எழுதிக்கணும். 2 எடுத்து எழுதிக்கோங்க, இந்த பிராக்கெட் போட்டுக்கோங்க. இனி ஏனா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பாத்தீங்களா? அப்ப இங்க ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? 2x இருக்கு. அப்ப ஏக்கு பதில் 2x எழுதிக்கணும். இங்க ஸ்கொயர் இருக்கு, அதனால இதுக்கும் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். சென்டர்ல பிளஸ் இருக்கு. இனி பினா ரெண்டாவது இருக்கக்கூடியது. இங்க ரெண்டாவது என்னது இருக்கு? 1 இருக்கு. 1 எழுதிருங்க. அதுக்கும் நீங்க ஸ்கொயர் போட்டுக்கணும். சரிங்களா? பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். டிவைடட் பை இதுவும் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? a மைனஸ் பி இன்டூ a பிளஸ் பி. எப்படி எழுதிக்கலாம்? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்கொயரை விட்டுறணும், பாக்கி a மைனஸ் பி இருக்கா, அதை எழுதிக்கணும். அடுத்து மைனஸ் உடைய பிளேஸ்ல பிளஸ் எழுதிக்கணும். இதே மாதிரி தானே இதுவும் இருக்கு, ரெண்டுமே சேமா இருக்கு. மைனஸ் உடைய பிளேஸ்ல பிளஸ் இருக்கு. அப்ப இதை இப்படி எழுதிக்கலாமா? ஓகே, ஏனா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது. இங்க ஃபர்ஸ்ட் தானே ஏ இருக்கு. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? 2x இருக்கு. அப்ப ஏக்கு பதில் 2x எழுதிக்கலாம். ஸ்கொயர் இருக்கு, ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. சென்டர்ல மைனஸ். இனி பி ரெண்டாவது இருக்கு. அப்ப ரெண்டாவது இங்க என்னது இருக்கு? 1 இருக்கு. அப்ப பிக்கு பதில் 1 எழுதிக்கணும். அப்புறம் அந்த ஸ்கொயர். இப்ப இதை சால்வ் பண்ணலாம். மேல 1 இருக்கு, அது அப்படியே இருக்கட்டு. வெளியே 2 இருக்கு. அடுத்து பிராக்கெட். இந்த ஸ்கொயர் ரெண்டுக்குமே பொதுவு. முதல் 2 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 4. எக்ஸ ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். சென்டர்ல பிளஸ். 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் கிடைக்கும். டிவைடட் பை இங்க அதே மாதிரி 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. எக்ஸ ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர். சென்டர்ல மைனஸ். 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் கிடைக்கும். இதுக்கு மேல இதை சுருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, மேல 1 இருக்கா, பைக்கு கீழே ஒரு பின்னம் இருக்கு. அதாவது இது வகுத்தல். வகுத்தல்னா அதுக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கிட்டு இந்த பின்னத்தை தலைகீழா எழுதணும். அதாவது கீழே உள்ளத மேலையும் மேல உள்ளத கீழே எழுதிக்கணும். கீழே இருக்கிறத மேல எடுத்து எழுதிக்கலாமா? 4x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை மேல என்னது இருக்கு? 2 இன்டூ 4x ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு. இப்போ 1ஐயும் இதையும் பெருக்கணும். 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். அப்ப இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிக்கலாம். 4x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை கீழே என்னது இருக்கு? 2 இன்டூ 4x ஸ்கொயர் பிளஸ் 1. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவு தான் இந்த சம். ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம். இங்க ஏபி கொடுத்திருக்காங்க. எனில் a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் கூட்டல் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a வகுத்தல் b இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 1 பை எக்ஸ் இன்டூ எக்ஸ் கூட்டல் 1 ஹோல் ஸ்கொயர் என நிரூபிக்க. அதாவது இங்க இடது பக்கத்தை சுருக்கி வலது பக்கத்துல இருக்கக்கூடிய ஆன்சரை கொண்டு வர போறோம். ஓகேங்களா? இடது பக்கத்துல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எல்ஹெச்எஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்துல இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. a கூட்டல் b ஹோல் ஸ்கொயர். சென்டர்ல பிளஸ்ஸா, அப்புறம் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பைக்கு கீழே என்னது இருக்கு? a வகுத்தல் b. இதுவும் போன சம் மாதிரி தான். முதல் இதை சுருக்கணும். இது இப்போ ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி இதை ஸ்மால் லெட்டர்ல பார்த்திருப்போம். இங்க கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்திருக்காங்க. a கூட்டல் b ஹோல் ஸ்கொயர். இதோட விரிவாக்கம் a ஸ்கொயர் கூட்டல் 2 இன்டூ ab பிளஸ் b ஸ்கொயர். அப்புறம் சென்டர்ல பிளஸ் இருக்கு. இனி a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இதோட விரிவாக்கம் a ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ab பிளஸ் b ஸ்கொயர். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க சென்டர்ல மைனஸ்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். பை போட்டுக்கலாம். இனி a எழுதிக்கோங்க. வகுத்தல் அப்படின்னாலே அதுக்கு பதில் பை போட்டுக்கலாம். வகுத்தல்னா பைன்னு தான் அர்த்தம். அடுத்து b கீழே எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப பிளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல். சேமா இருந்து வேற வேற குறியீடுனா கேன்சல் ஆயிடும். இங்க a ஸ்கொயர் இருக்கு, இங்கே a ஸ்கொயர். ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு. அப்ப கூட்டுங்க. a ஸ்கொயர் இங்க 2 வாட்டி இருக்கா, கூட்டினா 2 இன்டூ a ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்புறம் இங்கேயும் b ஸ்கொயர், இங்கேயும் b ஸ்கொயர். இதுவும் 2 வாட்டி இருக்கு. அப்ப கூட்டினா 2 இன்டூ b ஸ்கொயர் கிடைக்கும். ரெண்டுமே பிளஸ். அப்ப பிளஸ் போட்டுட்டு 2 இன்டூ b ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. இனி வகுத்தல். பைனாலே வகுத்தல்னு அர்த்தம். வகுத்தலுக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கிட்டு இதை தலைகீழா எழுதணும். அதாவது கீழே உள்ள b மேலையும் மேல இருக்கக்கூடிய a கீழே எழுதிக்கணும். இப்ப இதுக்கு பிராக்கெட் போட்டுக்கலாம். பாருங்க, இங்கே 2 இருக்கு, இங்கே 2. அப்ப 2 பொதுவா வெளியே எடுத்துட்டு பிராக்கெட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து 2 வெளியே எடுத்தா பாக்கி என்னது இருக்கு? a ஸ்கொயர் இருக்கும். பிளஸ் இங்க இருந்து 2 வெளியே எடுத்தா பாக்கி அங்க b ஸ்கொயர் இருக்கும். பெருக்கல் b பை a. இதுக்கு மேல இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்ப மதிப்புகளை பிரதியிடலாம். 2 எடுத்து எழுதிக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்கொயர் பிராக்கெட். இனி ஏயோட மதிப்பு x டிவைடட் பை x கூட்டல் 1. அப்ப ஏக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். x டிவைடட் பை x கூட்டல் 1. ஸ்கொயர் இருக்கு, அதனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். சென்டர்ல பிளஸ். இனி பியோட மதிப்பு 1 பை x கூட்டல் 1. அப்ப பிக்கு பதில் 1 பை x கூட்டல் 1 எழுதிருங்க. இங்கே ஸ்கொயர் இருக்கு, அதனால ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. அடுத்து இந்த பெருக்கல் பியோட மதிப்பு என்னது? 1 பை, அதாவது இங்க இருக்கு x கூட்டல்
1. அப்புறம் இந்த பை ஏ ஏயோட மதிப்பு இங்கே எழுதியிருக்கோம் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் கூட்டல் 1. அடுத்து இந்த 2 எடுத்து எழுதிக்கலாம், பிராக்கெட் போட்டுக்கோங்க. இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கு, அப்போ இந்த ரெண்டுக்குமே அந்த ஸ்கொயர் பொதுவு. முதல்ல எக்ஸ் எழுதிக்கிட்டு அதுக்கு ஸ்கொயர் எழுதிக்கணும். பை கீழே இருக்கக்கூடிய எக்ஸ் கூட்டல் 1 எழுதிக்கிட்டு இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். சென்டரில் ப்ளஸ்ஸா, இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கு, அப்போ 1 எழுதி அதுக்கும் ஸ்கொயர் போட்டுருங்க. பைக்கு கீழே எக்ஸ் கூட்டல் 1 இருக்கு, இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இனி பெருக்கல், மேலே ஒரு பின்னம் இருக்கா, அதோட பகுதியில் எக்ஸ் கூட்டல் 1 இருக்கு, கீழே ஒரு பின்னம் இருக்கு, இதோட பகுதியிலே எக்ஸ் கூட்டல் 1 சேமா இருந்தனால கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ மேலே பாக்கி 1 இருக்கு, பைக்கு கீழே பாக்கி என்னது இருக்கு, எக்ஸ் இருக்கு. இனி இந்த 2 எடுத்து எழுதிக்கோங்க, பிராக்கெட் போட்டுக்கலாம். இப்போ பகுதி சேம் ஆயிடுச்சு, இங்கே என்னது இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கு. பகுதி சேமா இருந்ததுன்னா அதை ஒரு வாட்டி எழுதிக்கணும். எக்ஸ் கூட்டல் 1 ஹோல் ஸ்கொயர் ஒரு வாட்டி எழுதியாச்சு. இனி மேலே உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, சென்டரில் ப்ளஸ் 1 ஸ்கொயரை எடுத்து எழுதிக்கோங்க. இல்லாட்ட 1 ஸ்கொயரோட மதிப்பு என்னது 1 தான். அடுக்கில் 2, அப்போ 1 2 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்குனா 1 தான் கிடைக்கும். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. பெருக்கல் 1 பை எக்ஸ், அது அப்படியே இருக்கட்டு. இனி பாருங்க, பிராக்கெட்னா பெருக்கல் தான் அர்த்தம். அப்போ மேலே உள்ளது எல்லாத்தையும் பெருக்கிடலாமா? 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2, அதுக்கு கூட இதை பெருக்க போறோம். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 2 எடுத்து எழுதிருங்க, பிராக்கெட்டுக்குள்ள இதை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 1 டிவைடட் பை, இனி கீழே இருக்கிறத பெருக்கலாம். எக்ஸையும் இதையும் பெருக்கணும். எக்ஸ் எழுதிருங்க, இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் கூட்டல் 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுதான் இடது பக்கத்தில் இருக்கு. அப்போ அதை கொண்டு வந்துட்டோம். இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஃபைனலா தேர்ஃபோர் இப்படி போட்டுக்கிட்டு நம்மள்ட்ட நிரூபிக்க சொன்னாங்க பார்த்தீங்களா, இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கணும். இவ்வளவுதான் இந்த சம். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறார். இவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்? அதாவது பாரி என்கிறவர் ஒரு வேலையை 4 மணி நேரத்துல முடிக்கிறாரு. அதே வேலையை யுவன் என்கிறவர் 6 மணி நேரத்துல முடிக்கிறாரு. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா, 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறாங்க. சரிங்களா? கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்களோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். பாருங்க, அததான் எழுதியிருக்கேன். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க ஆகும் நேரம், இததான் கண்டுபிடிக்கணும். இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் என்க. இனி தந்திருக்கதை எழுதியிருக்கேன். பாரி செய்து முடிக்கும் நேரம் எவ்வளவுனா 4 மணி நேரம். சரிங்களா? இதை நீங்க 1 மணி நேரத்துக்கு மாத்தி எழுதணும். அதனால மேல 1 எழுதிக்கணும். பைக்கு கீழே 4 எடுத்து எழுதிருங்க. இனி யுவன் செய்து முடிக்கும் நேரம், யுவன் 6 மணி நேரத்துல செய்து முடிக்கிறாரு. இதையும் 1 மணி நேரத்துக்கு மாத்தி எழுதணும். அப்ப மேல 1 எழுதிக்கிட்டு பைக்கு கீழே தான் 6 எடுத்து எழுதிக்கணும். இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க ஆகும் நேரத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த 2ஐயும் கூட்டணும். மேல 1/4 இருக்கு, கூட்டுறதுனால சென்டர்ல பிளஸ். அடுத்து கீழே 1/6 இருக்கு. இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். 2 பேரும் சேர்ந்து வேலையை செய்து முடிக்க ஆகும் நேரத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அதை சமத்துக்கு இந்த பக்கம் எழுதணும். இதையும் 1 மணி நேரத்துக்கு மாத்தி எழுதணும். அப்ப மேல 1 எழுதிக்கிட்டு பைக்கை கீழே தான் இந்த எக்ஸ் எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? இங்க பகுதி சேமா இல்ல, அப்ப குறுக்கு பெருக்கல் பெருக்கலாமா? 6ஐயும் 1ஐயும் பெருக்குனா 6, சென்டர்ல பிளஸ். 4ஐயும் 1ஐயும் பெருக்குனா 4 பை, இனி கீழே இருக்கக்கூடிய இதை 2ஐயும் பெருக்கலாம். 4 6 24 சமம் அந்த சைடு 1/x இருக்கு. 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10, பைக்கு கீழே 24 சமம் 1/x. இனி எக்ஸையும் 10ஐயும் பெருக்கலாமா? பெருக்குனா என்ன கிடைக்கும்? 10 × எக்ஸ்னு கிடைக்கும். சமம் 24ஐயும் 1ஐயும் பெருக்குனா 24. எக்ஸ் தானே வேணும், எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். இங்க 24 இருக்கு, 10 பெருக்கல் இருக்கு, இங்க வந்து வகுத்துல மாறும். அப்ப பைக்கு கீழே 10 எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப இது 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். I2 10, ஓர் 2 2, ஈர் 2 4. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. மேல பாக்கி 12 இருக்கு, கீழே 5 இருக்கு. இப்ப வகுக்கலாமா? கீழே இருக்கக்கூடிய 5 வெளியே எழுதிக்கணும், மேல இருக்கக்கூடியதை உள்ள எழுதிக்கணும். மேல 12 இருந்து அதை உள்ள எடுத்து எழுதியாச்சு. இப்போ 12ல 5 2 வாட்டி இருக்கும். ஈர் 5 10, கழிங்க 12ல இருந்து 10 கழிச்சா 2. இனி இறக்க எதுவுமே இல்லை, அப்போ புள்ளி வச்சுக்கிட்டு 0வை எழுதிக்கணும். 20ல 5 4 வாட்டி இருக்கும். 4 5 20 கழிச்சா 0 வரும். அப்ப ஈவ் இப்ப என்ன கிடைக்குது? 2.4. அதை எடுத்து எழுதிக்கோங்க. 2.4 மணி. புக் பேக் ஆன்சர்ல 0.4 அதை நிமிடத்துல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? முழு எண் 2 எழுதிருங்க. 2 மணி. அடுத்து 0.4 இங்க எழுதிக்கலாம். 0.4 புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0 இருக்குன்னு அர்த்தம்.
இப்ப இதை நிமிடமா மாத்தணும். அதுக்கு 60ஆல பெருக்கிடணும். அதாவது ஒரு மணிக்கூர்ல 60 நிமிடம் உண்டு, அதனால பெருக்கணும். 0 4 பெருக்குனா 0வா, 0 0 பெருக்குனா 0. 6 4 24, அப்ப 4 பாக்கி 2ஆ. இனி 6 0 பெருக்குனா 0. 0 கூட இந்த 2 கூட்டினா 2. கூட்டுங்க 0, 4 0 கூட்டினா 4. அடுத்து இந்த 2 எடுத்து எழுதிக்கலாம். இங்க ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு, அப்ப நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளிக்கு அடுத்து இருக்க கூடியது 0, அப்ப அது 0 வேண்டாம். இப்ப பாக்கி என்னது இருக்கு, 24. எழுதிருங்க 24 நிமிடங்கள். இதுதான் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க ஆகும் நேரம். சரிங்களா, 2 மணி நேரம் 24 நிமிடங்கள். இவ்வளவுதான் இந்த சம். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். இனியா 50 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் மற்றும் வாழைப்பழங்கள் வாங்கினார். அதாவது இனியா ஆப்பிள் வாழைப்பழம் வாங்குறாங்க. இந்த ரெண்டு எடையுமே சேர்த்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவுனா 50 கிலோகிராம். 1 கிலோகிராமுக்கு ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலையை போல 2 மடங்கு ஆகும். அதாவது 1 கிலோகிராம் ஆப்பிளின் விலை இது எதற்கு சமமா இருக்குன்னா வாழைப்பழங்களின் விலையை போல 2 மடங்குக்கு சமமா இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை ரூபாய் 1800 மற்றும் வாழைப்பழங்களின் விலை ரூபாய் 600 எனில் விலையை தனித்தனியா கொடுத்திருக்காங்க. அதாவது இனியா வாங்கிய ஆப்பிளின் விலை ரூபாய் 1800, அடுத்து வாழைப்பழங்களின் விலை ரூபாய் 600. என்ன கேக்குறாங்கன்னா இனியா வாங்கிய 2 வகை பழங்களின் எடையை கிலோகிராமில் காண்க. இப்ப 2 பழங்களோட எடையும் தனித்தனியா கண்டுபிடிக்கணும், அதுவும் கிலோகிராம்ல. ஃபர்ஸ்ட் இனியா வாங்கிய ஆப்பிளின் எடை, இத நான் எக்ஸ் எடுத்துக்க போறேன். அதான் எழுதியிருக்கேன், இனியா வாங்கிய ஆப்பிள்களின் எடையை எக்ஸ் கிலோகிராம் என்க. அதாவது இங்க நம்மளுக்கு கிலோகிராம்ல தான் கேட்டிருக்காங்க, அதனாலதான் கிலோகிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இனி இனியா வாங்கிய வாழைப்பழங்களின் எடை இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எப்படி எழுதிக்கலாம்னா நமக்கு கொஸ்டின்ல ஆப்பிள் வாழைப்பழம் இது ரெண்டுமே சேர்த்து அதோட எடை 50 கிலோகிராம்னு கொடுத்திருந்தாங்க. இப்போ இதுல இருந்து ஆப்பிள்களோட எடையை கழிச்சிட்டேன்னா பாக்கி இருக்கக்கூடியதுதான் வாழைப்பழங்களோட எடை. கரெக்ட் தானே? அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்னா ரெண்டுமே சேர்த்து அதோட எடை 50 கிலோகிராம், ஆப்பிள்களோட எடை எக்ஸ், அப்போ 50 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க நம்ம கழிக்கணும், கழிச்சாதான் வாழைப்பழங்களோட எடை கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும், அதுதான் ஆப்பிள்களின் எடை. அடுத்து எக்ஸோட மதிப்பை இங்க பிரதியிட்டா ஈஸியா வாழைப்பழங்களோட எடையும் கிடைச்சிடும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி 1 கிலோகிராம் ஆப்பிள்களின் விலையும் 1 கிலோகிராம் வாழைப்பழங்களின் விலையும் நம்ம கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்ல ஆப்பிள்களின் விலை கொடுத்திருக்காங்க. அதாவது இனியா வாங்கிய ஆப்பிள்களின் விலை எவ்வளவுனா ரூபாய் 1800. அதை எழுதியிருக்கேன், ஆப்பிள்களின் விலை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 1800. இதை யூஸ் பண்ணி 1 கிலோகிராம் ஆப்பிள்களின் விலை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இனியா வாங்கிய ஆப்பிள்களின் விலைய எதால வகுக்கணும்னா அதோட எடையால வகுக்கணும். விலை 1800. இனி அந்த ஆப்பிள்களின் எடை எவ்வளவுனா எக்ஸ். அப்ப எப்படி எழுதிக்கலாம்? 1800 பை எக்ஸ். புரியுதா? இங்க நம்ம 1 கிலோகிராம் ஆப்பிள்களின் விலை கண்டுபிடிக்கிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இனியா வாங்கிய ஆப்பிள்களின் விலை இத எதால வகுக்கணும்னா அதோட எடையால வகுக்கணும். அதாவது இனியா வாங்கிய ஆப்பிள்களின் எடை எவ்வளவுனா எக்ஸ், அப்ப 1800 பை எக்ஸ்னு கிடைக்கும். இதே மாதிரி 1 கிலோகிராம் வாழைப்பழத்தோட விலையும் கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின்ல வாழைப்பழங்களோட விலை கொடுத்திருக்காங்க ரூபாய் 600. அதை எழுதியிருக்கேன், வாழைப்பழங்களின் விலை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 600. அதாவது இனியா வாங்கிய வாழைப்பழங்களின் விலை. இனி இதுல இருந்து 1 கிலோகிராம் வாழைப்பழங்களின் விலை நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸி தான். இனியா வாங்கிய வாழைப்பழங்களோட விலைய எதால வகுக்கணும்? அந்த வாழைப்பழங்களோட எடையால வகுக்கணும். விலை 600, வாழைப்பழங்களோட எடை 50 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப பைக்கு கீழே 50 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். இது ரெண்டுமே உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். இப்ப நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின்ல ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க. 1 கிலோகிராமுக்கு ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலையை போல 2 மடங்கு ஆகும். அதாவது 1 கிலோகிராம் ஆப்பிளின் விலை நம்ம கண்டுபிடிச்சோம். அது எதற்கு சமமா இருக்குன்னா வாழைப்பழங்களின் விலையை போல 2 மடங்கா இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்னா கணக்கின்படி கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்க? 1 கிலோகிராம் ஆப்பிளின் விலை எவ்வளவு? 1800 பை எக்ஸ். இப்ப இது எதற்கு சமமா இருக்குன்னா வாழைப்பழங்களின் விலையை போல 2 மடங்கு. வாழைப்பழங்களின் விலை இது 2 மடங்கு, அப்போ 2ஆல இதை பெருக்கணும். எழுதிக்கிறேன், 2 பெருக்கல். இப்ப இதை எடுத்து எழுதிக்கலாம். மேல 600, பைக்கு கீழே 50 மைனஸ் எக்ஸ். இப்ப இதை சால்வ் பண்ணலாமா? இது அப்படியே இருக்கட்டு. 1800 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ஐயும் 600ஐயும் பெருக்கலாம். 6 12. அடுத்து அந்த 2 0 அப்படியே வந்துடும். பைக்கு கீழே 50 மைனஸ் எக்ஸ். இப்ப எக்ஸோட மதிப்பு தான் வேணும், அதை மேல கொண்டு போயிடலாமா? அதாவது தலைகீழா எழுதணும். கீழே உள்ள எக்ஸ மேலையும் மேல இருக்கக்கூடிய 1800 கீழே எழுதிக்கணும்.
இங்கே அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய 50 மைனஸ் எக்ஸ் இதை மேலேயும் மேலே இருக்கக்கூடிய 1200 கீழே எழுதிக்கணும். இப்போ 1200 இங்கே வகுத்தல்ல இருக்கு. இங்கே வந்து பெருக்கல மாறுமா? அப்போ எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. பெருக்கல் போட்டுக்கிட்டு 1200 எடுத்து எழுதிக்கலாம். பைக்கு கீழே 1800 இருக்கு. இஸ் ஈக்குவல் டு இனி அங்க 50 மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஏன்னா இதான் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். இப்போ கேன்சல் பண்ணலாம். மேல 2 0 கீழே 2 0 கேன்சல். இது ரெண்டும் ரெண்டாவது எப்படி கேன்சல் ஆகும்? 6 2 12 9 2 18. இனி மூணாவது எப்படி கேன்சல் ஆகும்? 2 3 6 3 3 9. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்ப மேல உள்ளத பெருக்கி எழுதிருங்க. எக்ஸையும் இரண்டையும் பெருக்குனா 2 இன்டூ எக்ஸ். பைக்கு கீழே 3 இருக்கு சமம். இந்த சைடு என்னது இருக்கு? 50 மைனஸ் எக்ஸ் இருக்கு. இனி 2x அப்படியே இருக்கட்டு. இந்த 3 வகுத்தல்ல தானே இருக்கு. அங்க போச்சுன்னா பெருக்கலா மாறும். அப்ப 3 எடுத்து எழுதிக்கோங்க. பெருக்கல் அதனால பிராக்கெட் போட்டுக்கலாம். பிராக்கெட்டுக்குள்ளதான் இதை எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? 50 மைனஸ் எக்ஸ். அப்புறம் இந்த 2x. இனி இந்த 3 உள்ள கொண்டு பெருக்குங்க. 3 50 பெருக்கலாம். 3 5 15. இந்த 1 0 அப்படியே வந்துடும். மைனஸ் இனி 3 எக்ஸையும் பெருக்குனா 3 இன்டூ எக்ஸ். இப்போ மைனஸ் 3x அதை இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? இங்க 2x இருக்கு. மைனஸ் 3x இங்க வந்துனா பிளஸ் 3x மாறும். அங்க இனிமே 150 மட்டும்தான் இருக்கும். கூட்டுங்க. 2xஐயும் 3xஐயும் கூட்டுனா 5xன்னு கிடைக்கும். அங்க 150. இப்ப எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்ப எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். அங்க 150 இருக்கு. 5 பெருக்கல் இருக்கு. இங்க வந்து வகுத்துல மாறுமா? அப்ப பைக்கு கீழே அந்த 5 எடுத்து எழுதிக்கலாம். இனி 5 எப்படி கேன்சல் ஆகும்? 1 5 5 3 5 15. பாக்கி அந்த 0. இப்ப மேல பாக்கி என்னது இருக்கு? 30 இருக்கு. கீழே ஒண்ணுன்னு எழுதிக்காண்டா. இதுதான் எக்ஸோட மதிப்பு. அதாவது ஆப்பிள்களின் எடையை தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அதனால ஆப்பிள்களின் எடை 30 கிலோகிராம். ஏன்னா எக்ஸோட மதிப்பு 30ன்னு கிடைச்சி. இப்ப எக்ஸோட மதிப்பை இங்க பிரதியிடணும். 50 மைனஸ் எக்ஸோட மதிப்பு 30. 50ல இருந்து 30 கழிச்சா 20. இதுதான் வாழைப்பழங்களின் எடை. எழுதிக்கலாம். ஆன்சர் எடுத்து எழுதிருக்கேன் பாருங்க. Therefore இனியா வாங்கிய ஆப்பிள்களின் எடை is equal to 30 கிலோகிராம். அடுத்து இனியா வாங்கிய வாழைப்பழங்களின் எடை is equal to 20 கிலோகிராம். இவ்வளவுதான் இந்த சம். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.